ஆக்ட்ரஸ் விஜயலட்சுமி அவர்கள் மிடில் கிளாஸ் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ரொம்பவே பரிச்சயமான ஒரு நடிகை. சென்னை 28 படத்திலிருந்து இப்போ வரைக்குமே ரொம்பவே ஒரு பரிச்சயமான ஒரு நடிகை தான். இந்த படத்தில் வந்து முனிஷ்காந்துக்கு ஜோடியாக வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்போதுமே நான் படத்தோடைய கதாபாத்திரத்தை பார்த்து படத்தில் வந்து நடிக்க மாட்டேன். கதையை பார்த்து தான் படத்தில் வந்து நான் நடிப்பதற்கே வந்து சம்மதிப்பேன். ஒரு ஆக்ட்ரஸாக வந்து கதையை கேட்காம ஆடியன்ஸாக கதை கேட்பேன். ஓகே, இது ஃபைன், இது நல்லா இருக்குது அப்படின்னு நான் வந்து மனசில் நினச்சா மட்டும்தான், அது இப்போன்னு இல்லை அப்போலேருந்தே அதுதான், அப்போ தான் நான் வந்து ஓகே சொல்லுவேன். இதில் வந்து நான் வயசான கேரக்டர், ரொம்ப இந்த கேரக்டர் அந்த கேரக்டர் அப்படின்லாம் நான் எப்போவுமே நினச்சதே இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லை, என்னுடைய ஏஜ் வந்து 43. ஸோ நான் வந்து அதை பற்றி நான் வந்து யோசித்தது கூட கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுதான் என்னுடைய கடைசி படமும் கூட. ஏன்னா வந்து நம்ம க்ரோ ஆக ஆக நம்ம லைஃப் மூவ் ஆன் ஆக ஆக ப்ரையாரிட்டி வந்து மாறும் இல்லையா? எனக்கு நடிக்கிறது பிடிக்கும், அஃப்கோர்ஸ் நடிக்கிறது பிடிக்கும். அதனால் நான் இவ்வளோ வருஷம் வந்து நடிச்சுட்டேன். பட் ஆனால் இப்போ ப்ரையாரிட்டி லெவல் வந்து மாறுது அப்படின்றதால இதுதான் என்னுடைய கடைசி படம், இனிமேட்டு நான் வந்து நடிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ இது அவங்களுடைய ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஷாக்கை தான் கொடுத்துருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.